ஹாய் ஹலோ வெல்கம். 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தகவல் அதில் நான் சொல்லலை. 550 வியூவர்ஸ் ஆல்ரெடி பார்த்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை மீண்டும் அப்லோட் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உத்திரமேரூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் பார்க்கலாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் உத்திரமேரூரில் கிடைச்ச கல்வெட்டை பற்றி பேசினார். சோழர்கள் ஆட்சியின் போது குடவோலை என்ற அமைப்பின் மூலம் உள்ளூர் பிரதிநிதிகள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கும் செயல்முறை கல்வெட்டுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பல்லவ மன்னர் 2ஆம் நந்திவர்மன் இந்த கிராமத்தை வைணவர்களுக்கு நன்கொடையாக அளித்ததாக கல்வெட்டுகளில் தெரிவித்திருக்கிறாங்க. 7 நிலை ராஜகோபுரம், எதிர்க்க வீர ஆஞ்சநேயருங்க. கிருஷ்ணதேவராய மன்னரின் ஆலோசகர் வியாசராஜர் இந்த ஆஞ்சநேயர் சிலையை அமைச்சதாக நம்பப்படுகிறது. பல்லவ மன்னர் 2ஆம் நந்திவர்மன் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயிலை பார்த்துட்டு அதே மாதிரி கட்டணுன்ட்டு இந்த கோயிலை கட்டினதாக குறிப்பிடுறாங்க. பல்லவர் காலத்து கல்வெட்டுகள் 25 கிடச்சிருக்குங்க. 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் இந்த கோயிலுக்கு அவர்கள் செஞ்ச திருப்பணிகளை குறிப்பிடுதுங்க. பின்னர் பாண்டியர்கள், சம்பூரராயர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள் ஆகியோர் பங்களிப்பும் இந்த கோயிலுக்கு இருந்ததுங்க. மூலவர் சுந்தர வரதராஜ பெருமாள், தாயார் ஆனந்தவல்லி லக்ஷ்மி. சுமார் ஒரு 2 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் கட்டப்பட்டதுங்க. மற்ற கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தளம், ஒரே ஒரு கருவறை தாங்க இருக்கும். இந்த கோயிலோட கட்டிடக்கலை கொஞ்சம் வித்தியாசமாக கட்டியிருப்பாங்க. முதல் கருவறையே நுழைவாயிலிருந்து தரைமட்டத்திலேருந்து 5 அடி உயரத்துக்கு மேலே தாங்க அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 அடுக்கு அமைப்பில் தாங்க இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதாவது 2 ஃப்ளோர்ஸ். விஷ்ணு பகவானை நின்ற கோலத்திலையும், கிடந்த கோலத்திலையும், சாய்ந்த கோலத்திலையும் இந்த ஒரே கோயிலில் நீங்கள் பார்க்கலாங்க. விஷ்ணு பகவான் 9 வடிவங்களாக இந்த கோயிலில் இருப்பதால் இது நவமூர்த்தி ஸ்தலம்னு அழைக்கிறாங்க. வைகுண்ட வரதர், சுந்தர வரதர், அச்சுத வரதர், அனிருத்த வரதர், கல்யாண வரதர் சன்னதிகள்லாம் இங்கே இருக்கிறதுனால இந்த கோயிலை பஞ்சவரத சேஸ்திரம்னு கூப்பிட்றாங்க. மகாபாரதத்துக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. வனவாசத்தின் போது பஞ்சபாண்டவர்கள் உத்திரமேரூர் வந்தாங்க. யுதிஷ்டர் சுந்தர வரதரையும், பீமன் வைகுண்ட பெருமாளையும், அர்ஜுனன் அச்சு வரதரையும், நகுலன் அனிருத் வரதரையும், சகாதேவன் கல்யாண வரதரையும் வழிபட்டனர். திரௌபதி ஆனந்தவல்லி தாயாரை வணங்கினார். மூலவர் சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட நின்ற கோலத்தில் காட்சி தருவாருங்க. அவரை பார்த்துட்டு நீங்கள் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அச்சு வரதர், அனிருத் வரதர், கல்யாண வரதருக்கு தனித்தனி சன்னதி இருக்குங்க. கருவறைக்கு மேலே இருக்கிற கோபுரத்தில் பல சிற்பங்கள் பார்க்கலாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் மாதிரியும், உலகளந்த பெருமாள் மாதிரியும் இருக்கும். 2ஆம் நந்திவர்மன் காலத்துக்கு முன்பே, அதாவது 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இங்கே ஒரு சிறிய கோயிலாக இருந்திருக்கலான்றது ஒரு நம்பிக்கைங்க. வாஸ்து சாஸ்திரங்களில் திறமையான பரமேசவதன் என்பவரால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. கருவறையோட விமானம் பத்மகோஷ்ட ஆஷ்டாங்க விமானம் என்று அழைக்கப்படுகிறது. 2 தளங்களாக இது அமைக்கப்பட்டாலும் ஒரு கருவறைக்கு மேலே இன்னொரு கருவறை இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பெசன் நகரில் அஷ்டலக்ஷ்மி கோயில் தான் இந்த மாதிரி மேலே நம்ம பார்த்துருப்போம். இந்த கோயிலும் அந்த மாதிரி தாங்க. கல்யாண வரதரை 5 புதன்கிழமைக்கு பிரார்த்தனை செய்பவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும். அச்சுத வரதரை செவ்வாய்க்கிழமை தோறும் பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க. தரைத்தளத்திலேருந்து முதல் மாடி போகும்போது 2 பக்கம் படிக்கட்டுகள் இருக்குங்க. ஒன்று ஏறுறதுக்கு, ஒன்று இறங்குறதுக்கு. வைகுண்ட வரதர் அமர்ந்த நிலையில் காட்சி தராருங்க. கூட ஸ்ரீதேவி பூதேவி இருபுறம் இருப்பாங்க. முதல் தளம் போகிற வழி கொஞ்சம் குறுகலாக தாங்க இருக்கும். இந்த கருவறையை சுற்றி அர்ஜுனன், கிருஷ்ணர் மற்றும் யோக நரசிம்மர் சன்னதிகள் பார்க்கலாங்க. நீங்கள் இந்த முதல் தளத்திலிருந்து 2ஆம் தளத்துக்கு போகிறதுக்கு அதே மாதிரி 2 பக்கம் 2 படிக்கட்டுகள் இருக்குங்க. ரொம்ப குறுகலாகவும் ரொம்ப செங்குத்தாகவும் தாங்க இருக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக தாங்க ஏறணும். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஒன்றாக காணப்படும் கோயிலில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. ஆஷ்டாங்க விமானத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி உள்பட பல்வேறு வைணவ மற்றும் சைனவ தெய்வங்களோட சிற்பங்கள் காணப்படுகின்றன. மேலே வந்தவுடனே ராஜகோபுரத்து வியூ பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த 2ஆம் நிலையில் ரங்கநாதர், அனந்த பத்மநாபர் ஆதிகேஷன் மேலே சைன கோலத்தில் காட்சி தரார். கங்கை, யமுனை, பிரம்மா, சிவன், மார்கண்டேயர், பூதேவி மற்றும் மது,
கைடபன் என்ற 2 அசுரர்களுடன் இருக்கிறார். ரொம்பவும் சிறப்பான ஒரு கோயிலுங்க, சிறப்பான ஒரு ஊர். உத்திரமேரூரில் இந்த கோயில் பக்கத்திலேயே இன்னும் 2 முக்கியமான கோயில்கள் இருக்குங்க. காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் மாதிரி உத்திரமேரூரில் ஒரு வைகுண்ட பெருமாள் பல்லவர் காலத்து கோயிலும் ஒரு முருகர் கோயிலும் இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கோயிலும் நான் அப்லோட் பண்ணுறேங்க. அந்த 2 கோயிலுமே இந்த கோயிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் வந்து செங்கல்பட்டுலேருந்து 33 கிலோமீட்டருங்க, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேங்க. இந்த கோயில் சுவர்களில் இருக்கும் கல்வெட்டுகள் மாதிரி பக்கத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்க கல்வெட்டுகள் நீங்கள் பார்க்கலாங்க. அடுத்த 2 வீடியோவும் இதோட தொடர்ச்சி தாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலை நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.